யாரும் உங்களை வந்து பார்க்க மாட்டாங்களா பாட்டி? இல்லப்பா. மார்க்கையாவது பாப்பாங்களா? ம்ஹும். ஐயோ பாவம். உங்க நிலைமைய நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு யாருமே இல்ல, அனாதை. உங்களுக்கு எல்லாருமே இருந்தும் நீங்க அனாதை. கரெக்ட் தானே? ஐயோ பாட்டி, இதுக்கெல்லாம் போய் ஏன் அழுகுறீங்க? சும்மா லூஸ்ல விடுங்க. வர கஸ்டமரை வர வைக்கணும், போற கஸ்டமரை போனா போட்டுன்னு அப்படியே விட்டுறணும். என் கடையில தான் டீ குடிச்சாகணும்னு அவங்கள யாரையாவது கூப்பிட்டு உட்கார வைக்க முடியுமா? என்ன பாட்டி, நான் கரெக்டா தானே பேசுறேன்? கரெக்டுப்பா, ரொம்ப கரெக்ட். உன்கிட்ட இருந்துதா நாங்க எல்லாரும் கத்துக்கணும். அச்சச்சோ, கேஸ் சிலிண்டர் புக் பண்ணது வந்திருக்கு போல இருக்கு. வா நம்ம போலாம், வா. பாட்டி பாட்டி, நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். நீங்க போறீங்களா? சரிப்பா, பத்திரமா வந்துடணும். என்ன, கேட்டுக்கு வெளியில போயிடக்கூடாது. ஓகே பாட்டி, கவலைப்படாம போங்க, நான் வந்துடுறேன். யாரா நீ? நீ யாரா? என்னது யாராவா? அடி. ஆமா, நீ அப்படி கூப்பிட்டா நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். கிவ் ரெஸ்பெக்ட், ஐ ரெஸ்பெக்ட். எங்க அப்பா மார்க் கரெக்டா தானே கூட்டிட்டு வந்திருக்காரு. நீதான் அவரை மாதிரியே. ஹலோ ப்ரோ, என்ன மார்க் பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்னோட தாத்தா, தெரியுமா? தாத்தாவா? எத்தனை நாளா? ஜஸ்ட் 24 hours. ரொம்ப நக்கல் தான்டா உனக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. ஆமா, உங்க பேர் என்ன? தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? ஃப்ரீயா இருக்கும்போது கிரிக்கெட் விளையாட கூப்பிடலாம் தான். எது? ஏய், ஒரு பிசினஸ் மேனை பார்த்து கலாய்க்கிற? என்ன ஏதோ சின்ன பையன் ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ற? பிசினஸ் மேனா? பார்த்தா பாத்திர கடை ஓனர் மாதிரி இருக்கீங்க. பிசினஸ் மேனன்னு சொல்றீங்க? டேய், எனக்கு உங்க அப்பா வயசுடா. அப்படியா? என்னடா? ஏய், என்னடா பண்ற? எனக்கு ஒரு அப்பா இருந்தாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்களான்னு பார்த்தேன். என்னடா பேசுற? ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆமா, உங்க பேர் கேட்டனே, நீங்க சொல்லவே இல்ல. ஏய், எனக்கு பேரே வைக்கல, நீ ஒரு பேரை வை. சாமா காமெடி. ஏய், இப்போ எதுக்கு சிரிக்கிற? இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கீங்க, இன்னுமா உங்களுக்கு பேர் வைக்கல? சாமா காமெடி. நானே உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்? ஆஹா, அது செட் ஆகாது. வேற என்ன வைக்கலாம்? ஆஹா, இதுவும் செட் ஆகாது. இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. என்னடா? இங்க வாங்க, கிட்ட வாங்க. என்னடா அப்படி பாக்குற? மூஞ்சிக்கு ஏத்த மாதிரி பேர் வைக்கணும்ல. இருங்க. என்ன? காட்டு பூனை. இனிமே உங்க பேர் காட்டு பூனை. காட்டு 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 பூனை. ஆமா, காட்டு பூனை தான். ஏய், என்னடா பேர் இது? ஏய், எனக்கு ரவின்னு ஒரு பேர் இருக்குடா. இதுக்கு அந்த பேர் எவ்வளவு பரவாயில்ல. ரவியா? சீச்சி, அது நல்லாவே இல்ல. உங்க மூஞ்சிக்கும் உங்க முழிக்கும் காட்டு பூனை தான் ரொம்ப சூப்பரா இருக்கும்.
டேய் தம்பி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த காட்டு பூனைங்கிற பேரு யாருக்கும் தெரிய வேணாம் ப்ளீஸ்ரா. ஏய் என்னடா யோசிக்கிற? இல்ல அப்படி சொல்லாம இருந்தா எனக்கு என்ன லாபம் இருக்கு? என்ன லாபமா? காசு வேணுமா உனக்கு? சேச்சே, எனக்கு காசெல்லாம் வேணாம். அப்புறம் லிஃப்ட்ல கூட்டிட்டு போறீங்களா? ஏய் லிஃப்ட்லயா? ஆமா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வாடா வாடா வாடா. ஏய் வந்துருச்சு போடா. போதுமாடா? போதும் காட்டு பூனை. பாய். வரேன் காட்டு பூனை. வாங்க சார். உட்காருங்க. தாத்தா, இங்க நிறைய பேர் விளையாடுவாங்கன்னு சொன்னீங்க, யாரையுமே காணோம். டேய், இப்போ வெயில் அடிக்குது இல்ல, சாயங்காலம் ஆனதும் எல்லாரும் வருவாங்க. பாட்டி, தாத்தா. வாங்க வாங்க. தாத்தா, வாங்க வாங்க வாங்க. பாட்டி. டேய், அப்பாடா, எப்படியோ வர முடிஞ்சது. என்ன சக்தி, இப்பதான் விளையாட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ள ஒரு கேங்கே வந்துருச்சு பாரு. இது யாரு தாத்தா? அம்மா, டேய் யார் நீ? எந்த வீட்டு பையன்? நான் இந்த வீட்டு பையன்தான். எந்த வீட்டு பையனா? இந்த வீட்டு பையனா? யார் தாத்தா இந்த பையன்? என் பேரு சக்தி. உங்க பேர் என்ன? என் பேரா? என் பேரு காவ்யா. இவ பேரு நிலா, இவன் விஜய், அவ கண்மணி, அப்புறம் இவ சீதா. போதுமா? சீதாவா? பாட்டி பேரை வச்சிருக்காங்க. ஹலோ, என் பேரு தான் பாட்டிக்கு வச்சிருக்காங்க. ஐயோ. ஓகே. ஹாய் 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 ஹாய். ஹாய். அவ மட்டும் ஏன் என்ன முறைச்சிட்டே இருக்கா? அப்படியா? ஏய் நிலா, ஏன்டி முறைக்கிற? அக்கா, எனக்கு அவனை பிடிக்கவே இல்ல. அதான்டி, ஏன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பிடிக்கல. ஏய் பாக்குட்டி, வா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா, இவனையும் உங்க கூட பிறந்தவனா நினைக்கணும், புரியுதா? சரி, ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கோங்க பாப்போம். ஆஹா, மாட்டேன். ஏய் நிலா, என்ன சீதா இவ? விடுங்க, பிள்ளைய ரொம்ப வற்புறுத்தாதீங்க. ஆமா தாத்தா, யார் இந்த பையன்? சொல்லவே இல்ல. சொல்றேன்டா. இவன் பேரு சக்தி. இனிமே இவன் நம்ம வீட்டில் தான் இருக்க போறான், சரியா? நீங்க எல்லாரும் எப்படி எனக்கு பேரன் பேத்தியோ, அதே மாதிரி இவனும் எனக்கு இன்னொரு பேரன்னு வச்சுக்கோங்க. தாத்தா, அப்பனா அவனும் உங்களை தாத்தா தான் கூப்பிடுவானா? ஆமா. நோ, அவன் உங்களை தாத்தான்னு கூப்பிட கூடாது. தாத்தா, நிலாவுக்கு பொசசிவ் ஆகுது பாத்தீங்களா? அது சரி, என்ன திடீர்னு இந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சக்திக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. ஒரு கடையில வேலை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், அதான் இவன் நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். சக்தி, எங்க எல்லாரையும் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா நிறைய பேர் இருக்கீங்க, நீங்களே யாரு? தாத்தா உங்களை பேரம்பேத்தின்னு வர சொல்லிட்டு இருக்காரு. ஆமாப்பா, இவங்க எல்லாம் எங்களோட பேரன் பேத்திங்க தான். காவியா, இனிமே நீங்க தான் இவனை பாத்துக்கணும்.
ஓகே பாட்டி, நாங்க பாத்துக்கிறோம். ஆ அப்புறம் இவன் புது பையன்னு யாரும் கிண்டல் பண்ணாம பார்த்துக்கணும், சரியா? ம். தாத்தா ம்? அதெல்லாம் யாரும் என்ன கிண்டல் பண்ண முடியாது. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ம்? தாத்தா, இவன் பேசுற பேச்சுக்கு இவன் தான் எங்க எல்லாரையும் பார்த்துப்பான் போல இருக்கு. சரி, அவனையும் கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிட்டு விளையாடுங்க. ம்? ம், சரி சரி பாட்டி. போங்க போங்க, வாங்க போலாம். விளையாட ஆ, போங்க. சரி பாட்டி. வாங்க பார்த்து, வா. வாங்க போலாம். பார்த்து விளையாடணும், பத்திரமா விளையாடணும். சரிங்க தாத்தா. சரி தாத்தா, பாய். ஏய் மேகலா, அந்த குட்டி பையன் பேர் என்னவா? ஏங்க கேக்குறீங்க? அதான் அப்பா ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்காரு, அவன் பேரு. ஓ அதுவா, என்னமோ சொன்னாங்களே. சக்தி. அந்த பையன் பேரு சக்திங்க. ஆமா, நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஏங்க, என்னைக்கு உங்க அப்பா இந்த வீட்டுக்கு வந்தாரோ அன்னில இருந்து ஒரே பிரச்சனையா தாங்க போகுது. மன நிம்மதியே இல்ல. பேசாம எங்கேயாவது ஒரு டூர் போவோமா? ஏய், அதெல்லாம் வேணாம். அம்மா அப்பா குரல் மாதிரி இருக்கு. டூர் போற பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேகலா. நாம கிளம்புனா பின்னாடியே அக்கா ரேவதியும் கிளம்புவா. அப்புறம் ரவி குடும்பம், மலர் குடும்பம்னு ஒரு கேங்கே வரும். பாதி செலவு நம்ம தலையில தான் விழுகும். அதான் பாக்குறேன். அது என்னமோ உண்மைதாங்க. அதான் உங்க தங்கச்சி இருக்காளே மலரு, வக்கீலு, ஒத்த பைசா நகர்த்த மாட்டேங்கிறான். போன வாரம் கோயிலுக்கு போகும்போது அவளுக்கும் சேர்த்து நான் தான் பூ வாங்கினேன். திரும்பி வரும்போது ஆட்டோக்காவது அவ காசு கொடுப்பான்னு பார்த்தா கையை விட்டு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்து அப்படிதாண்டி இருப்பாங்க. எல்லாத்தையும் உங்ககிட்டயே தூக்கி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம கிட்டயும் எதிர்பார்க்க கூடாதுல. என் அண்ணன் ஒன்னு வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு கேக்குறாள், அதே உரிமையை நமக்கும் கொடுக்கணும்ல. இப்ப எதுக்குடி சம்பந்தமே இல்லாம என் தங்கச்சி மலர இழுக்கிற? அவளே கால் சீட்டுலன்னு நிறைய சீன்ல வரவே மாட்டேன்றா. இருக்கிற ஆளை பத்தி பேசுவியா? தங்கச்சி பத்தி பேசினா அப்படியே இவருக்கு பொத்துக்கிட்டு வந்துரும். இந்த இடத்துல என்ன சிகரெட் ஸ்மெல் வருது? ஆமாங்க, யார் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு தெரியலையே. இரு பாப்போம். என்னங்க இங்க வாங்க. இரு பாக்குறேன். ஏங்க இங்க வாங்க. இரு பார்த்து வரேன்னா வாங்க. இதுக்கு பின்னாடி தாண்டி ஸ்மெல் வருது. அட, நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. முதல்ல நீங்க வாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏய், வாங்க. இரு பார்த்துட்டு வரேன். அட வாங்கண்ணா, வாங்க. அக்கா, என்னடி? என்னக்கா இன்டர்வியூக்கா? ஆமாண்டி. இன்னைக்கு எந்த ஏரியாக்கு இன்டர்வியூ? உனக்கு கிண்டலா இருக்குல்ல? ஆமா, நீயும் மாசத்துக்கு 2 இன்டர்வியூ போறியே தவிர வேலையில சேர மாட்டியேக்கா. நானாடி முடியாதுன்னு சொன்னேன். பிடிச்ச வேலை எதுவும் செட் ஆகல. அக்கா, பிடிச்ச வேலைக்கு தான் போகணும்னா நாட்டுல 90% பேர் வீட்ல எழுத்து போத்திட்டு தான் தூங்கணும். பேசுறதெல்லாம் பாருங்களா, பெரிய மனுஷன். அதான் வாங்க சொல்லிட்டேன். என்னங்க, உங்களுக்கு ஒரு கியர் வண்டி வாங்கணுங்க. இதென்ன சீதா, திடீர்னு ஆசை? ஆமாங்க, உங்க உடம்புக்கு அதை ஓட்டுனாதான் கெத்தா இருக்கும். ஓஹோ,
அப்ப நீயும் நானும் ஒரு புல்லட்ல ஏறி ஜாலியா ஊர் சுத்த போறோம். ம்? சுத்துவோம். இனிமே நமக்கு என்னங்க கவலை? ம். ஏய், அங்க பாரு யாரோ தண்ணி திறந்து விட்டு போயிருக்காங்க. இரு ஒரு நிமிஷம். ஹலோ மேடம். என்னப்பா? யாரை பார்க்கணும்? உங்களை தான். என்னையா? ஆமாங்க, நான் ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன். என்ன எதுக்குப்பா நீ ஃபாலோ பண்ற? அது எதுக்கு நீ இப்போ இந்த மாதிரிலாம் பண்ற? என்ன சீதா, யார் இது? தெரியலங்க. என்ன பார்க்கணுங்கிறான், ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேங்கிறான். ஓ, இங்க பாருங்க, கால்ல கோலம் போட்டு வெக்கலாம் பண்றான். ஓ, வாழ்த்துக்கள் சீதா. சும்மா இருங்க. என்ன? ஏன்பா தம்பி, யாருப்பா நீ? என்கிட்ட என்ன சொல்லணும்? வேற என்னங்க, லவ் தான். நான் தான் சொன்னேன்ல. டேய், நான் ஓ வயசுல இருக்கிற 5 பேர பிள்ளைங்களுக்கு பாட்டிடா. என்ன உளர்ற? ஐயோ ஏங்க, நான் லவ் பண்றது உண்மைதான். ஆனா உங்களே இல்லைங்க, உங்க பேத்திய. அதோ நிக்கிறாங்க பாருங்க, காவியா, அவங்களதான். என்கிட்டயும் அதான் சொன்னா. பாருங்க, காவியாவை லவ் பண்றானா. அதுக்குள்ள எதையாச்சும் உளர வேண்டியது. சீதா, உண்மையை சொல்லு. உன் மனசுல இப்போ லைட்டா ஒரு ஏமாற்றம் வந்துச்சு தானே? உங்களை இப்ப கொல்ல போறேன் பாருங்க. சரிப்பா தம்பி, நீ காவியாவை லவ் பண்ற, அவளும் உன்னை லவ் பண்றாளா? இல்லங்க, அதான பிரச்சனையே. நானும் 4-5 வாட்டி பேச ட்ரை பண்ணிட்டேன், அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதான் காவியா பாட்டி நீங்க தானே, உங்ககிட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன் வாங்கலான்னு வந்தேன். ஓஹோ. தம்பி, உன் பேர் என்னப்பா? முத்துக்குமார். முத்துக்குமார். இத பாரு முத்துக்குமார், வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வைக்கலாம், லவ்வுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதுப்பா. அதெல்லாம் தன்னால வரணும். அது இல்ல சார், காவியாவுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. நான் எப்பெல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வரணும், அன்னைக்கெல்லாம் அவங்களும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க தெரியுமா? அதெல்லாம் ரைட்டுப்பா, உன் சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? இதை நீங்க எனக்காக காவியா கிட்ட கொடுத்து என்னை பத்தி எடுத்து சொல்லி லவ் பண்ண சொல்லணும். தேங்க்ஸுங்க. என்கிட்டயும் அதான் சொன்னா. தேங்க்ஸ் சார், நான் வரேன் சார். யாருங்க இந்த பையன்? லூசு மாதிரி பேசுறான். லவ் பண்ணணும்னு ஆசை வரும்போதே இவன் லூஸ் ஆயிட்டானே. ஒருவேளை லவ் பண்ணிட்டான்னா என்ன ஆவான்? உங்களை மாதிரி அவனும் ஆயிடுவான். வாங்க நம்ம காவியா கிட்ட போய் பேசுவோம். பாரு, என்ன காவியா, வெளியில கிளம்பிட்டியா? பாட்டி, அக்கா இன்டர்வியூ போறா. எத்தனாவது இன்டர்வியூன்னு கேளுங்க பாட்டி. அப்படியே போட்டேன்னா வாய் மூடுறி. பாருமா, நேரங்காலம் கூடி வந்தா வேலை காதல் எல்லாம் தன்னால வருது பாரு. காதலா? காதலா? ஆமா காவியா. சீதா, அதை கொடு.
யாரு அந்த அரலூசா? அவன் தான் கொடுக்கறானா? நீ வேற ஏன் தாத்தா இதெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்க? அம்மா எங்க அவன்? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான். அவன் உன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு அப்பவே போயிட்டான். ஷோ, அவன் இம்சை தாங்க முடியல பாட்டி. 2-3 மாசமா எங்க போனாலும் பின்னாடியே வரான். நொய்யன்னு டார்ச்சர் பண்றான். அவ்வளவும் காதல்மா. அக்கா சொல்லவே இல்ல, இது எப்போ? ஹே, கடுப்பேத்தாம இருடி. அவனே சரியான ஒரு இம்சை. இப்போ தாத்தா பாட்டி வரைக்கும் வந்துட்டான். அவன் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு பையன் போல இருக்கு. சரி, அவனை விடு. உனக்கு இது போல நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கணுமே. நீ யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ பாட்டி, லவ்வா? அதுவும் இவளா? சான்ஸே இல்ல. பசங்க சுத்தி சுத்தி வரதா செய்றாங்க. ஆனா இவளுக்கு தான் லவ்வே பிடிக்க மாட்டேங்குதே. லவ் பிடிக்காதா? என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? பாருமா, என்னையும் பாட்டியும் பார்த்து கூடவா உனக்கு அந்த எண்ணம் மாறல? தாத்தா, நீங்க 2 பேரும் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். உங்க லவ்ல வேற தாத்தா. நான் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க விரும்பல. எனக்கு காதலும் வேண்டாம், அதனால வர காயமும் வேண்டாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். வரட்டா என் செல்ல தாத்தா. பாய் பாட்டி. அக்கா நானும் வரேன். ஒரு நிமிஷம் தாத்தா.